Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் ஃப்ளாட் லோடிங் டைப் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் 1 பார்த்துருக்கோம். அது நேரான கோடாக வந்திருக்கும். இந்த ஃப்ளாட் லோடிங் டைப் 2ல் கொஞ்சம் ஸ்லாண்டிங் லைன்ஸாக பார்ப்போம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு டாட் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த கார்னர்லேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கோடு மேலேயே தான் ஒரு ஸ்டிச்சு போடணும், லாக் போடணும். ஸ்டிச் அண்ட் லாக் கண்டிப்பாக போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன். எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹரிசாண்டலாக இருக்கிற அந்த கீழே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கிற அந்த கோட்டில் நான் ஒரு லாக் போடுறேன். அப்படியே அதுக்கு மேலே திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் போடுங்க. இந்த மாதிரி லாக் போடாமல் பின்னாடி கொண்டு வராதீங்க. அகைன் அந்த வெர்டிக்கலில் ஒரு லாக் போட்டுட்டு தான் நீங்கள் ஹரிசாண்டல் லைனில் ஒரு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஸ்டிச் பண்ணாமல், இந்த மாதிரி கீழே ஸ்டிச் பண்ணாமல் அந்த லைன்லேயே ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் பாருங்கள். உங்களுக்கு லைன் கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள். இப்போது எனக்கு இது சரியாக வந்திருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு இன்னொரு குட்டி லாக்கும் போட்டுக்க போகிறேன். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அகைன் லாக் போட்டுட்டு இப்போது நேராக இருக்கிற வெர்டிக்கல் லைனில் ஒரு லாக், அகைன் வெர்டிக்கல் லைனில் ஒரு லாக், ஒரு ஸ்டிச், ஒரு லாக். இப்போது ஹரிசாண்டலில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு லாக் பண்ணுறோம். இது அப்படியே மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு லாக் பண்ணுறோம். இது எல்லாமே நாம் வரைஞ்சிருக்கிற கோடு மேலேயே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த கோட்டை தாண்டி வெளியே வரலை. அந்த கோடு மேலேயே தான் ஹரிசாண்டலாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அகைன் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கோட்லேருந்து கொஞ்சமாக கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு லாக். கீழே வரும்போது நம்ம கீழே வரைஞ்சிருக்க அதே கோட்டில் தான் ஸ்டிச்சும் போடுறோம், லாக்கும் போடுறோம். மேலே போகும்போது வரைஞ்சிருக்க கோட்டுக்கு கொஞ்சம் கீழேயும் அதுக்கப்புறம் கோட்டு மேலேயும் ஒரு லாக் கொடுக்குறோம். உங்களுக்கு புரியுதா பாருங்கள். கீழே வரும்போது வரைஞ்சிருக்க கோடு மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், அகைன் ஒரு வரைஞ்சிருக்க கோடு மேலேயே ஒரு லாக் கொடுக்குறோம். பட் மேலே கொண்டு போகும்போது கோட்டை விட்டு கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டிச்சும் கோட்டுக்கு மேலே ஒரு லாக்கும் கொடுக்குறோம். நான் கொஞ்சம் ஜூம் வைக்கிறேன் பாருங்கள். ஜூம் வைக்கிறேன் பாருங்கள். கீழே இருக்கிற கோட்லேயே தான் செயின் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன், லாக்கும் போட்டிருக்கேன். மேலே ரிவர்ஸில் கொண்டு போகும்போது மேலே இருக்கிற கோட்லேருந்து கொஞ்சம் கீழேயும் கோட்டு மேலே ஒரு லாக் போட்டிருக்கேன். ரிவர்ஸ் கொண்டு வரேன். கோடு மேலேயே அகைன் செயின், லாக் ரெண்டுமே கோடு மேலேயே தான் போடுறேன். மேலே போகும்போது மட்டும் கோட்டுக்கு கீழே ஒரு செயினும் கோட்டு மேலேயே ஒரு லாக்கும் போடுறேன். அகைன் ரிவர்ஸில் பாருங்கள், கோடு மேலேயே தான் செயினும் போடுறேன், கோடு மேலேயே தான் லாக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு புரியல அப்படின்னு விட்டுடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கப்புறம் புரியலன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ளாட் லோடிங் மேலே இருக்கிற இமேஜ் பாருங்கள். சேம் நீங்கள் இதோட ஹாஃபாக நிறுத்திக்கிட்டு அகைன் இன்னொரு ஹாஃப் நீங்கள் ஆரஞ்சு வேறு கலர் கொடுக்கலாம். அப்படி இல்லை இதே தான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன்னாலும் கொடுக்கலாம். இந்த ஃப்ளாட் லோடிங் பைப்பிங் த்ரெட் வச்சு பண்ணுவாங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிள் கலர்லேயே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டபுள் கலரில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ஹரிசாண்டல் லைன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது சைட் லைன்ஸுக்கு வந்துட்டோம். ஜூமில் வைக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே இப்போ எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்னு புரியும். புரியலனா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எண்டிங் ஸ்டிச் பார்த்துக்கோங்க எப்படி வருதுன்னு. எண்டிங் ஸ்டிச் பார்த்திங்கன்னா கரெக்டாக
மேலே ஒரு லாக் போட்டுட்டு அகைன் சைடில் இருக்கிற அந்த கோட்டில் ஸ்டார்டிங் எப்படி பண்ணமோ அதே தான். ஜஸ்ட் இது பார்க்குறதுக்கு குழப்பமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நீங்கள் ஃபுல்லாகவே இதை சுற்றியுமே எங்கேருந்து முடிச்சிங்களோ அங்கே வரைக்கும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுத்து லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.